இரண்டாவது அலைக்கற்றை ஊழல் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெற்றது 2008 ஓலைக்கற்றை ஊழல் என்பது. அந்த தருணத்தில் பணம் வந்தது போனது என்று பிடிவைக்கப்பட்ட போது ராஜா, அப்பொழுது மத்திய அமைச்சர், அவர் பெயரில் தான் குற்றம் சாட்டப்பட்டது. அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிந்தவர் அல்லது தனி செயலாளர் என்ற முறையில் இருந்த சாதிக் பாஷா என்பவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்ற பத்திரிகைகளில் ஊடகங்களில் செய்தி வெளியாயிற்று. அப்பொழுதே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இது தற்கொலையா படுகொலையா என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்று அன்றும் கோரினோம். இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு அது தற்கொலை அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை என்பது அந்த கொலையில் பங்கெடுத்த பிரபாகரன் என்பவர் இப்பொழுது ஊருக்கு உலகுக்கு அறிய கூறியிருக்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், தற்கொலை என்று பதிவு செய்து கொண்ட இந்த காவல்துறை அதோடு அந்த வழக்கையே மூடி வைத்து விட்டார். இப்பொழுது கடந்த பல நாட்களாக இந்த பிரபாகரன் என்னை பயன்படுத்தினார்கள், நானும் அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவன் தான், என் மனச்சாட்சி உந்தி தள்ளுவதால் இதை நான் ஒப்புக்கொள்வதற்கு என்னால் தண்டனை வரும் என்பது தெரியும், ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன், எனவே இது நான் நீதிமன்றத்திடம் சரணடைகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்திருக்கிறார். இருந்தும் அவருக்கு இதுவரை காவல்துறை எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டதாகவோ, காவல்துறை அவரை அழைத்துச் சென்று நீதிபதியிடம் வாக்குமூலம் பெற்றதாகவோ தகவல்களை காணோம். ஏதோ ஒரு அனாதை புலம்புவதை போல தெரிகிறது. எனவே உடனடியாக தலைமை காவல்துறை அதிகாரி அவரை நீதிபதியின் முன்னால் கொண்டு சென்று வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம், எனவே அவருக்கு முழு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும், அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும். இந்த வழக்கிலும் சிலர் கூட்டாக சேர்ந்து திட்டமிடாமல் சதி செய்யாமல் நடந்திருக்காது. எனவே அந்த முழு விவரங்களையும் தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தி நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு வழக்கை பழையபடியும் விசாரிக்க தொடங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம்.